ஹாய், இந்த தளத்தின் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் செந்தமிழ். தினம் ஒரு கதையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் கதை சொல் பேச்சு கேட்காத கழுதை. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையில ஒரு ஊர்ல விவசாயி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு பென்னி அப்படிங்கிற கழுதை ஒண்ணு இருக்கு. அந்த பென்னி ஒருபோதும் விவசாயி பேச்ச கேட்கவே கேட்காது. அவரு அதோடைய நல்லதுக்கு எது சொன்னாலும் அது அவர் பேச்சு மதிப்பே கொடுக்காது. ஒரு நாள் விவசாயி தன்னோட வேலை விஷயமா மலை உச்சிக்கு போக வேண்டி இருக்குது. அவரு தன்னோட பென்னியும் அழைச்சிட்டு போறாரு. மேல மலை உச்சிக்கு போன பிறகு பென்னி விவசாயி கிட்ட சொல்லுது, நான் இங்க ஏறி வர எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஆனா கீழே செல்வது மிகவும் எளிதாதான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய வேலையை முடிச்சுட்டு கீழே திரும்பி செல்லும் போது அவங்களோட பாதை மிகவும் பள்ளமா இருக்கு. அப்போ அந்த விவசாயி சொல்றாரு, இங்க இருந்து செல்லாம வேறு ஏதாவது வழியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பென்னி அவர் பேச்சை கேட்காம, இந்த பாதை பார்க்க தான் பள்ளமா இருக்கு, ஆனா இந்த வழியா செல்றது எளிதாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனா விவசாயி சொல்றாரு, இல்ல, நான் இந்த வழியா வரப்போறதில்ல, நிச்சயமா கீழே நிலை தடுமாறி விழ நேரிடும், எனவே வேற வழியா செல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் பேச்சை கேட்காம அது சொல்லுது, இங்க பச்சை பசேலாக இருக்கு, எனவே நான் இங்க இருந்து கீழே குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. விவசாயி சொல்றாரு, நான் வேறு வழியா தான் செல்கிறேன், நீ உன் விருப்பப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. விவசாயி வேற வழியா பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பென்னி மேல இருந்து கீழே குதிக்குது. கீழே ஒரு வைக்கோல் கூட்டம் இருந்தது. நல்ல வேலையா அதுல விழுந்ததுனால உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல. ஆனா உடல் முழுதும் பலமா அடிபட்டுடுது. அப்போதான் அது உணருது, முதலாளி எது செஞ்சாலும் அது என்னோட நல்லதுக்காக தான் இருக்கும். நான் எப்போதும் அவர் பேச்சை கேட்காம நடந்துக்கிட்டேன், இப்போதும் அவர் பேச்சை கேட்காம குதிச்சு எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு, எனவே இனியாவது அவர் பேச்சை கேட்டு நடக்கணும் அப்படின்னு முடிவெடுக்குது. அன்று முதல் விவசாயி என்ன சொன்னாலும் அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அதன்படி நடக்க ஆரம்பிக்குது. நீதி: ஒருவர் நம் நன்மைக்கு சொல்லும் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சரி, இந்த கதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டங்கள் பதிவு. நாளை வேறொரு கதையுடன் அதுவரை விடைபெறுவது உங்கள் தமிழ். நன்றி. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away.